நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆனி மாதம். அப்போ இந்த ஆணியில் அவர் உள்ள நுழையும் போது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு தான் ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து இந்த கிரக இணைவு ஒரு மனிதர்களுடைய பொருளாதார நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையில் உருவாகும் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் தொடக்கத்தில் அவர் மிதுனத்தில் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கடகராசிக்குள்ளேயும் அவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சுக்கிரனவர் நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளேயும் தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் அவர் பிற்பகுதிக்கு மேலே தொடங்குவார் என்று பார்க்குறோம். ஸோ கேதுவானவர் நம்முடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அதுக்கடுத்து நம்ம நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் நம்முடைய கும்பராசியும், அதே போல் சனி பகவான் மீன ராசியிலும், அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் நம்முடைய மேச ராசியில் தொடக்கத்தை பயணிப்பார்ங்கிறது உறுதி. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆனி மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன? என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கான ராசிக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு, நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிச்சயமாக நீ என்ன விஷயத்துல ஒரு நிதானம் இழந்தீங்களோ, எந்த விஷயத்துல உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணாங்களோ, அந்த விஷயத்த முடிச்சு காட்டி உங்களால் முடியாதுங்கிற ஒரு வார்த்தை இனிமேல் அகராதியில் கிடையாதுங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த ஆனி மாதமாக இந்த 2026 இருக்க போகுது. ஸோ பிளான் எடுத்து வச்சுக்கோங்க. எது பண்ணலாம், எதை டிஸ்டர்ப் ஆனீங்கிறது உங்களுக்கே தெரியும். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக யோசித்து கிட்டத்தட்ட ஆனி மாதம் தொடக்கத்திலேருந்து ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே பிளான் பக்காவாக பண்ணிவிட்டு 15க்கு மேலே ப்ராசஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ராசஸ் அப்படியே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டைல் உருவாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் வலிமையை கொடுக்குதுங்கிறது உண்மை. ஸோ வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த நிர்வாகத்தில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த பொருளாதாரம் மட்டும்தானா, எனக்கு ப்ரமோஷன் கிடையாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்குங்கிறது உண்மை. வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக ஒரு ஏற்றத்தாழ்வு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது அப்படியே சேஞ்சஸ் ஆகும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சரி செய்யப்பட்டு, நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் நிறைய மாற்றங்களை கிரகங்கள் கொடுப்பதனால கவலைப்படவே தேவையில்லை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருங்க. அதுபோல் உங்களுடைய கற்பனைகளை வெளியே சொல்லாதீங்க. இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா 5ல் ராகு இருக்கனால எப்படியாச்சும் உங்கள்கிட்ட பேசியே வாங்கலாம்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை போய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி அவங்க பயன்பெற்றுவாங்க, நீ மாட்டிக்குவீங்க. அதுபோல் உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடில் ரொம்ப கவனமாக இருக்கும். குழந்தைய யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடை யார் தவறாக யூஸ் பண்ண பார்க்காங்கிறத கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி போனீங்கன்னா எந்த பெரிய பாதிப்பும் வராது. இல்லை சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படும், அதில் கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தைகளே உங்கள்கிட்ட தேவையில்லாமல் விவாதம் பண்ணால் அதை இன்னொருத்தவங்களை சொல்லாதீங்க, கூட்டு வச்சு பேசுங்க.
பேசுனீங்கன்னா கிரக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பன் வழிபாடு நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் பண்ணும்போது ஐயங்கள் இல்லாமல் ஐயப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாக அகிலத்தையும் ஆள முடியும்.